இந்த உலகத்தில் பயங்கரமான கோபம் யாருடையது தெரியுமா? அது மனிதனுடையதோ அசுரனுடையதோ இல்லை, அது சிவனுடையது. ஒரு முறை அவர் நெற்றிக்கண் திறந்த அந்த ஒரு நொடி தேவர்கள் கூட கண்களை மூடிக்கொண்டார்கள். ஏனென்றால் அந்த தீயின் முன் யாரும் நிற்க முடியாது. ஆனால் சிவன் ஏன் கோபப்படுகின்றார் என்று பார்க்கலாம். சிவன் யார்? அமைதி, தியானம், சமாதி, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் சிவன். கைலாச மலையில் கண்களை மூடி உலக நலனுக்காக தியானம் செய்கின்றவர். அவருக்கு ஆசைகள் இல்லை, அவருக்கு அகந்தை இல்லை. ஆனால் அந்த அமைதியை யாராவது குலைத்தால், அந்த சமாதி கலைந்தால், அப்போது அமைதி தீயாக மாறும். முன்னொரு காலத்தில் அசுரர்கள் பலமாக வளர்ந்தனர், தேவர்கள் பலவீனமடைந்தனர். அவர்களுக்கு ஒரு தீர்வு மட்டும் இருந்தது, சிவன் பார்வதி தேவியுடன் சேர வேண்டும் என்பதாகும். ஆனால் சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவரை யார் எழுப்ப முடியும் என்ற கேள்வி எழும்பிய போது தேவர்கள் ஒரு ஆபத்தான முடிவை எடுத்தனர். காமதேவன் தான் இதை செய்ய வேண்டும் என்று. காமதேவன் மெதுவாக கைலாச மலைக்கு வந்தார். அவர் அம்பை எடுத்தார். அது சாதாரண அம்பு இல்லை, மனதை குலைக்கும் அம்பு. அவர் சிவனை நோக்கி எய்தினார். அந்த அம்பு சிவன் இதயத்தை தொட்டது. ஒரு நொடி அமைதியும் உடைந்தது. சிவன் கண்களை திறந்தார். அவர் பார்வை மாறியது. நெற்றியில் ஒளி சேர ஆரம்பித்தது. தேவர்கள் நடுங்கினார்கள். அவர் கோபமாகின்றார். அந்த ஒரு நொடி நெற்றிக்கண் திறந்தது. ஒரு அக்கினி, ஒரு பிரபஞ்ச தீ. அந்த தீ காமதேவனை தொட்டது. ஒரு சத்தம் கூட இல்லாமல் அவர் சாம்பலானார். உலகம் சில நொடி அமைதியாக இருந்தது. காற்று நின்றது. தேவர்கள் தலை குனிந்தனர். அவர்களுக்கு புரிந்தது, சிவன் கோபம் விளையாட்டு இல்லை என்று. ஆனால் சிவன் பழி வாங்குவதற்காக கோபப்படவில்லை. அவரின் தியானம் உடைக்கப்பட்டது. அவரின் சமநிலை குலைக்கப்பட்டது. அதற்கான விளைவுதான் அந்த தீ. சிவன் கோபம் அழிவுக்காக இல்லை, அது சமநிலைக்காக. அநியாயம் அதிகமானால் அந்த கோபம் வெளிப்படும். நம் வாழ்க்கையிலும் நம் அமைதியை யாராவது குலைத்தால் நாமும் கோபப்படுவோம். ஆனால் அந்த கோபம் நியாயமானதா? அதுதான் முக்கியம். சிவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது கோபம் கூட கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதாகும். அவரை கோபப்பட வைக்காதீர்கள், ஆனால் அவர் கருணையை நம்புங்கள். ஓம் நம சிவாய.